சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காங்க, வாங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த். செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்ததுக்கும் வெள்ளிக்கிழமைக்கு என்ன பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? என்ன பார்த்தா வித்தியாசம் என்ன வித்தியாசம்? நல்லா பிரைட்டாக இருக்கீங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க. அது அப்பவும் தான் போட்டிருந்தேன், எப்போதுமே போட்டிருக்கீங்க. சட்டை வேற என்ன சார்? என்ன சார் சட்டை வேற தான் இருக்கும், அதே சட்டையாக போடுவோம். வித்தியாசம் தெரியலையா? வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. இது திருவிளையாடலில் சொன்ன மாதிரி எங்கே என்னை உற்றுப்பார், அதாவது திராவிட மாடலில் நீங்கள் என்ன உற்று பார்க்கணும். திராவிட மாடல் இல்லையா? அப்போதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் செயின் போட்டிருக்கீங்க கழுத்தில். அது ஏற்கனவே போட்டிருந்தது. சரி, திராவிட மாடல் சொன்னீங்களே. திராவிட மாடல்னு உடனே செயின்னு பார்த்து இது வந்து உடனே வந்து விமானத்தில் வந்து செயின் பறிச்சவங்க அதை தான் ஞாபகம் வருது. அதனால எப்படி சார் திராவிட மாடல்னு உடனே செயினை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அடையாளம். ரைட்டு, அது மாடல் அடையாளம் கரெக்டு. பட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்ததுலேருந்து வெள்ளிக்கிழமையில் 17 கிராம் நான் எடை குறைஞ்சிருக்கேன். 17 கிராம்? என்ன சார் இது? இது ஒரு சாதனை இல்லையா? இது எப்படி சாதனையா வரா? ஏன்னா 1 கிராம்னா சாதாரணமா, அதுக்கு எவ்வளவு நாங்க முயற்சிகள் எடுத்து எவ்வளவு கடுமையா நாங்க உழைச்சி செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த செவ்வாய் தாண்டி புதன் வியாழன் 2 நாள்ல கடும் உழைப்பு, என்னுடைய திறமை அவ்வளவையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து 17 கிராம் வந்து இழைச்சிருக்கேன். நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக என்ன சார் சட்டை போட்டிருக்கீங்க, பிராஸ்லெட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் என்ன அவமானப்படுத்துறது வந்து திராவிடத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி. 17 கிராம் சரி, ரைட். இப்போ 17 கிராம் கிண்டலா தெரியுது இல்லை? ஆமாம். அப்போ நீங்கள் நம்ம காவல்துறை தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னு? போன வருடம் 2024 முதல் காலாண்டு ஜனவரி டு மார்ச், அதையும் இந்த வருட 2025 காலாண்டு ஜனவரி டு மார்ச் கொலை குற்றங்கள் தமிழ்நாட்டில் பெருமளவில் குறைந்திருக்கின்றன. வருடம் வந்து இந்த ஆட்சியில் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது தமிழ்நாடு திமுக அரசில். அப்படின்னு யார் சொல்கிறா? காவல்துறை சொல்லுதுன்னா தமிழக அரசு சொல்லுதுன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக சார். நானும் வந்து ஏதோ பெருசாக என்னையா தினம் பார்த்தா இந்த ஜாம்பஜாரில் வந்து பாலியல் வன்முறைங்கிறாங்க, இங்கே கொலைங்கிறான், அங்கே கொலைங்கிறான், திமுக காரனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கிறான், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எங்கே குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் என்னன்னு அது ஏன்னா அது ஃபுல் அறிக்கையும் படிக்கிறேன். படித்து பார்த்தா தான் எனக்கு புரிஞ்சுது. 17 கிராம் அப்போ தான் வந்து நம்ம எப்படி கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும்னு புரிஞ்சுது. போன வருஷம் முதல் காலாண்டில் 352 கொலையா தமிழ்நாட்டில். சரி, இந்த வருஷம் காலாண்டில் 2025 340 கொலை. எவ்வளோ கொலை குறைஞ்சிது? 12 கொலை குறைஞ்சிது. அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சிறப்பாகிட்டு வருது. இந்த 12க்கு தான் இந்த 17 கிராம். 12 கொலை குறைஞ்சதுக்கே சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் வந்து பிரமாதமாக பண்ணுறோன்னு வந்து காவல்துறை தலைமை சொல்லும்போது 17 கிராம் குறைஞ்சா நான் சொல்லக்கூடாதா? நீங்கள் சொல்லலாம் சார், உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அப்போ திராவிட மாடலில் நான் வந்து 17 கிராம் வெயிட் குறைஞ்சிருக்கேனா இல்லையா? கண்டிப்பாக. சரி, கேள்வி. என்னுடைய திராவிட பாதையில் நான் பார்த்து நானே சொல்கிறேன், 17 இல்லை 22 குறைஞ்சிருக்கீங்க. ரைட்டு, உங்களை காவல்துறையில் ஏதாவது அதிகாரி ஆக்கிடலாம், பரவாயில்ல, சொல்லுங்க. நம்ம கேள்விகளை ஆரம்பிச்சிடலாம் சார். மக்களுடைய கேள்விகளை. சார், செங்கையிலிருந்து வெற்றிவேந்தன் கேட்டிருக்காரு சார், கோவையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் உதயநிதியை வரவேற்க வியாபாரிகளிடம் கட்டாய வசூல் செய்யப்பட்டதற்கான ஆடியோ வெளியாகி இருக்கிறது. இப்போ எது தப்பு பண்ணாலும் போன செவ்வாய்க்கிழமைக்கு பேசணும், ஒரு மணல் லாரிக்கு 5000 ரூபா வாங்கணும்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி உளுந்தூர்பேட்டையில் வந்து அது ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சொல்ல போய் அது வந்துருச்சு, இப்போ மாட்டிக்கிட்டாரு, காத்திருப்பு படைக்கு போனாருன்னு. அந்த மாதிரி உதயநிதி அவர்கள் வந்து கோயிலில் ஜல்லிக்கட்டு இன்னும் வேறு சில நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வர்றாங்கன்னு வியாபாரிகள் கடைகள் எல்லாம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வியாபாரிகளாம் உண்மையிலேயே அவங்களுக்கான கஷ்டங்களும் இருக்கும். ரெண்டாவது, தினம் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அவர் வராரு இவர் வராருன்னு போய் கேட்டால் எல்லா கட்சிக்காரனும் கொடுக்கணும். ஆளுங்கட்சிக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்தா எதிர்கட்சிக்காரனுக்கு 5 ரூபா கொடுக்கணும். நாளைக்கு அவன் ஆளுங்கட்சியாக வந்தால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் பயப்படணும்னு இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு விகிதத்தில் அவன் கொடுத்துட்டு இருப்பான். கஷ்டப்படுறாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி பணம் கட்டணும்னு சொல்லி
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பணங்க அந்த அந்த முனையில் வர்றாங்க அப்படின்னு ஒன்று இந்த வியாபாரிகளும் புத்திசாலியமாக அவன் பார்த்துருக்காங்க எவ்வளோ வருஷம் மாறி மாறி ஆட்சியில் அது அங்கே வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க. திமுக காரங்க வராங்கன்னு ஒன்று. இங்கே வீட்டில் புருஷன் நார்மலாக வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டி அப்பா பையன் இவங்க தான் இருப்பாங்க, கடையில் ஓனராக இருப்பாங்க, அவங்களே வேலை செய்வாங்க. இந்த புருஷன் என்ன பண்ண வேண்டியது, நைஸாக வந்து அந்த இடத்துலேருந்து நவிட வேண்டியது. அந்த அந்த வீட்டில் அந்த பொம்பளை ஆள் இருப்பாங்க, அவங்க கடையை பார்த்துட்டு இருப்பாங்க. துணை முதல்வர் வராருங்க, நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 5000 கொடுக்கணும் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இல்லைங்க வியாபாரமே இல்லைங்க, ஓரளவு சுமாராக இருந்தால் கூட சும்மா யார் கொடுப்பாங்க, இப்படி தூக்கி கொடுத்துட்டே இருந்தால் அவங்க எப்படி சம்பாதிக்கிறது. இல்லைங்க இல்லைங்க. ரெண்டாவது அவர் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காருங்க. ஃபோனை போடுங்க, அவருக்கு ஃபோனை போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க. செல்ஃபோன் எப்படி எடுக்காமல் போகிறவர், நீங்கள் போட்டால் எடுக்காமல் போகிற எடுங்க. அப்போ யாராக இருந்தாலும் வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு அவசரமாக என்னன்னு கேட்பாங்க. அப்போ கேட்டு அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு ரொம்ப நொந்து போய் அவங்க 2 பேரும் ஆடியோவில் பேசுகிறாங்க. 2 கடைக்காரங்க ஒருத்தருக்கு பேசுகிறாங்க, வியாபாரிகள். அது வெளியே வந்துருச்சு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது அவர் என்ன அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சு, அது பாட்டில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறார் நண்பருக்கு, இது மாதிரி மறுபடியும் வந்தாங்கன்னா அந்த உங்கள் வீட்டில் அவங்களுக்கு பேசாமல் ரோட்டில் வந்து உட்காந்துரு சொல்லு. கடைக்குள்ளே இருந்தால் தானே போய் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. புருஷனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி பணம் வாங்கி கொடுங்க, எப்போ வர, சாயந்தரம் வரவா, தம்பி அனுப்பி விட்றேன் கொடுத்து விடுங்க, இப்படி ஏதோ ஒன்று. கடையில் வெளியே வந்து நடு ரோட்டில் உட்காந்துரு சொல்லுங்கள். நடு ரோட்டில் வந்து பேச ஆரம்பித்தா 10 பேர் வருவான்ல, 4 பேர் பப்ளிக்கில் வருவான்ல, அதை பார்த்தோன்னு பயந்துக்கிட்டு அது பரவிடும்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிடுவாங்கல்ல. எப்படியெல்லாம் துன்புறுத்தி ப்ரெஷர் பண்ணி, ஏங்க திமுகவில் இல்லாத பணமா? திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுகவுக்குன்னு அதாவது அஃபிஷியலாகவே திமுக என்ற கட்சிக்கு பல லட்சம் கோடிகள் சொத்து இருக்குது. இதை தவிர அவங்களுக்கு ஒரு அமைச்சருக்கும் இருக்குது. இப்போ தான் ஞாபகம் வருது, கலைஞர் ஒரு காலத்தில் வந்து அவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் ஆட்சியும் போது சொன்னார், அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் யாரோ 2-3 இவங்க பேரில் அமைச்சர்கள் பேரில் இந்த சொத்து குவிப்பு வழக்கமாக அது எல்லா ஆட்சியிலையும் ஒரு எப்படியாவது ஒரு 4 அமைச்சர் பேரில் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து வர்றதுங்கிறது திராவிட மாடலில் சகஜமானது. அப்போ கலைஞர் சொன்னது தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆட்சியில் இத்தனை அமைச்சர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ஆட்சி செய்வதற்கே தகுந்தவர்களா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். இவர்களை ஆட்சி செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் கலைஞர் பேசியிருக்காரு. இப்போ பாருங்கள், 10-12 டிக்கெட்டு, ஒன்று பொன்முடி செந்தில் பாலாஜி, எம்ஆர்கே, நம்ம பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். நம்பர்லாம் எல்லாருக்குமே தெரியும். அனிதா அவர் பேர்லேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, KKSSR, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேரில் மறுபடியும் அந்த வழக்கு, இப்படி ஒரு 10-12 டிக்கெட் இருக்குது. அப்போ கலைஞர் பேசினது வந்து எப்படி வந்து அவங்க கட்சிக்கு, இப்போ அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அப்போ 2 பேர் 3 பேர் 4 பேர் தான். நான் சொல்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 4 அமைச்சர்கள் ஒரே சமயத்தில் சொத்து குவிப்பு வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு தான், ஊழல் தான். எம்ஜிஆர் தலைமையில் இருந்ததுனால அது வந்து ஊழல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 4 பேருக்கே வந்து ஆட்சி செய்ய அவர்கள் லாயக்கில்லை, அவர்களை மக்கள் ஆட்சி செய்ய விடக்கூடாது அப்படின்னா 10-12 டிக்கெட்டு வந்து ஊழல், சொத்து குவிப்பு, மோசடின்னு இருக்கும் பொழுது அப்போ கலைஞர் சொன்னது வந்து எங்கே திரும்பி எதிரொலிக்குதுன்னு பாருங்க. அதுதான் இப்போ ஐயா துணை முதல்வர் அந்த குடும்பத்தில் இல்லாத காசா, அந்த கட்சியில் இல்லாத காசா? அந்த கட்சி நான் சொல்கிறது தலைமை குடும்பம் மட்டும் இல்லாமல் அடிமட்டம் வரைக்கும். அது ஏன் அந்த வியாபாரிகிட்ட பிடிங்கி தான் அந்த காசு ஒன் வே டிராஃபிக் தானே, வர்றது மட்டும் தான் வாங்கி போடுவீங்களா? அராஜகத்துக்கு அளவே எல்லாம் போச்சு. அடுத்தது போவோங்க சார். அடுத்த கேள்வி ஈரோட்லேருந்து தாசப்பன் கேட்டிருக்காரு சார். 1 கோடி செலவு செய்தும் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ் லெக்சிகன் கொண்டு வர முடியவில்லையே, இதுதான் திராவிட மாடலா? லெக்சிகன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரி, அகராதின்னு சொல்லுவோம்ல. ஆமாம் ஆமாம். 20 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆக்சுவலாக வந்து சென்னை பல்கலைக்கழகம் மூலமாக 1924 1936-38 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எல்லா விதமான வார்த்தைகள், தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அகராதி வேற, நிகண்டுன்னு சொல்லுவாங்க. நிகண்டுங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க, அது நிகண்டு.
அதாவது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே தமிழ் நிகண்டுகள் இருந்திருக்கின்றன. உலகத்திலேயே நிகண்டுகள் அதிகமாக முதலாக தோன்றியது தமிழில்தான். உலகத்தில் உள்ள மொழிகளில் நிகண்டுனா உங்களுக்கு, ஏன்னா இப்போ நம்மளால் நிகண்டுன்னா நம்மளால் வந்து நம்மளுக்கே தமிழனுக்கே புரியாது. நிகண்டுனா என்சைக்ளோபீடியா. அந்த என்சைக்ளோபீடியா எல்லா விதமான அதில் அர்த்தங்களோடு இருக்கக்கூடியது. வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அது பல விவரங்கள் அதில் வந்து இருக்கும். இப்போ முதல்ல வந்து சைக்கிளில் வந்து உலகத்தை சுற்றி வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கும். அகராதியில் வந்து ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும்தான் இருக்கும். இது நிகண்டுக்கும் அகராதிக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி அந்த சொற்களை வந்து திரட்டி லெக்சிகான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரும் அகராதி, பேரகராதின்னு வச்சு. இது 1924லேருந்து 36 38 வரைக்கும் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலமாக தமிழ் லெக்சிகான் வந்தது. அதுதான் கடைசி லெக்சிகான். திராவிட மாடல் ஆட்சி, ஏதாவது சுதந்திரம் பெற்று எவ்வளோ வருஷம் ஆச்சு. சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் வந்து மதராஸ் மாகாணம் என்ற பெயரில் வந்து ஆட்சி முதல்வர்கள் இருந்திருக்கிறார்கள். ஓமந்தூரார் அந்த மாதிரிலாம் முன்னாலாம் வரும்போது சுதந்திரத்துக்கு முன்னாலே இருந்தே மதராஸ் மாகாணத்துக்கு முதல்வர் என்ற முறையில் இருந்திருக்கிறார்கள். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் காங்கிரஸ் ஆண்டது 67 வரைக்கும். அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் மாறி 20 ஆண்டுகளாக இந்த, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 1 கோடி ரூபா வந்து அலாட் பண்ணி யாரோ ஒரு ஜெயதேவன் ஒருத்தரை வந்து அவர்கிட்ட கொடுத்து, அவர் தான் பேராசிரியராக இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து ஒரு கமிட்டி மாதிரி வச்சு பண்ணான். 20 வருஷம் ஆச்சு. இந்த 1 கோடி ரூபாயோடைய வேல்யூ 20 வருஷத்தில் எவ்வளோ பாருங்க. கோவத்தில் அன்றைக்கி முதலைன்னு சொல்லி 3 கோடி ரூபாய் ஊழல், இன்றைக்கி வந்து 30 வருஷம் 35 வருஷம் பொறுத்து அன்றைக்கி 3 கோடி ரூபானா இன்றைக்கி அது 300 கோடி ரூபா. இது மாதிரி அன்றைக்கி 1 கோடி ரூபா கொடுத்து இது வரைக்கும் 20 வருஷம் வேலை நடக்கலான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு சமம். சரி, அது ரூபா எவ்வளோன்னு போட்டோம். 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நீங்கள் செம்மொழி கருமொழி இப்படிலாம் வந்து பில்டப்லாம் கொடுக்குறீங்க. ஒரு லெக்சிகான், அதாவது பேரகராதி கொண்டு வர முடியல தமிழ்நாட்டில். நீங்கள் தான் செம்மொழி, நீங்கள் தான் திராவிட தமிழர்களுக்காகவே வந்து நாம் தமிழுக்காகவே என்ன இதில் வந்து அவர் மோடி, பிரதமர் ஐயா மோடி வந்து சொல்லி தான் நீங்கள் தமிழையே கைத்து போகிறீங்க. இப்போ அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கொண்டு வர மாட்டாங்க. மோடி தான் கொண்டு வரணும், இதையும் மோடி தான் இதையும் கொண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதையும் விமர்சனம் பண்ணணும். மோடி இந்திக்காரர், பிஜேபி உள்ளே வந்துடும், இந்திக்காரர், இந்தி திணிப்பு. அவர் தமிழில் பேரகராதி கொண்டு வந்தாலும் அவர் இப்போ என்ன சொன்னார், ஐயா மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மெடிக்கல் கோர்ஸுகள் மருத்துவ கல்லூரியிலலாம் வந்து சிலபஸ் வந்து தமிழில் அவங்கவுங்க மொழியில் இருக்குது, நீங்கள் தமிழில் கொண்டு வாங்கன்னு. இதே ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு இல்லை, அதுக்கு முன்னாலேயும் மாறி ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல. ஏன் வந்து நீங்கள் மருத்துவ படிப்புக்கு வந்து ஏன் வந்து தமிழில் சிலபஸ் கொண்டு வர முடியாது? தமிழ் என்ன அப்படி என்ன வறண்டு போன மொழியா? ஆதி மொழி, உலகத்தில் சிறப்பான மொழிகளில் வந்து தேர்ந்த மொழி. அப்போது அவர் ஏன் கேட்குறாரு? அவர் சொல்கிறாரு, உனக்கு தமிழில் வந்து மருத்துவ சிலபஸ் கொண்டு வரதுக்கு துப்பு இல்லை, நீ உனக்கு என்ன பேச்ச வேண்டி கிடக்குதுன்றதை அவர் ரொம்ப நாகரிகமாக நாசுக்காக கேட்குறாரு, அவ்வளோதான். இப்போது இந்த இதுவும் அந்த செய்தியும் அப்படி தான். 20 வருடங்களாக நம்மளால் அந்த லெக்சிகன் பேரகராதி கொண்டு வர முடியவில்லை. நீ தான் தமிழை வாழ வைக்க போகிறார்கள். இப்போ மோடியோ யாராவது வந்து ஒருத்தர் தான் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணி, இப்போ அவர் திருக்குறளை பல மொழிகளில் வந்து அரபு மொழிகளெல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். பட்டினத்தார் பாடல்கள்லாம் வந்து அவர் பேசுகிறாரு. அந்த மாதிரி மோடி மாதிரி யாராவது தமிழர் அல்லாத யாராவது வந்து தயவு பண்ணாதான் தமிழ் பிழைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி திருவண்ணாமலையிலிருந்து டி ராசா. அருமையான பெயர் சார், கேள்வியை பார்த்துக்கங்க. ராமாயண காலத்திலேயே பெண்களை அபகரிப்பது நடந்திருக்கிறது அப்படின்னு துரைமுருகன் சொல்றதா அவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாம், அது ராமாயணத்தில் வந்து சீதையை, ராமருடைய மனைவியான சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டானே. அப்போ வந்து நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஆட்சியில் மட்டும் அங்கங்கே பொம்பளை எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் ஞானசேகரனுக்கு வக்காலத்து வாங்கிறார். அண்ணாமலை யார் அந்த சார்னு இவ்வளோ நாள் வேற யாரையோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சார் இந்த சார்னு நமக்கு எப்படி சார் சரியா? 86 வயசாச்சு, இவராக இருக்குமா? அச்சிச்சு இருக்காது, ரொம்ப வயசாகிடுச்சு, முடியாது, வயசு இல்லை. ஒரு வயசுக்கு நம்ம ஒரு மரியாதை ஒரு இது கொடுக்கணும்ல, அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ மோசமாக போகாது. அது எதுக்காக சொல்கிறேன்னா,
அவர் வந்து கேட்குறாரு, ராமாயண காலத்திலேயே நடந்திருக்கு, நீ என்னமோ திமுக ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது யார் கேட்டாங்கன்னு சொன்னீங்க அந்த கேள்வி? ராசா திருவண்ணாமலை. ராசா திருவண்ணாமலை. ஆமாம், ராசா தி, அதான் தி, அதான் நீங்கள் சொல்லுங்கள் ராசா இனிஷியல் தி, திருவண்ணாமலைன்றதுனால இருக்கலாம். நீங்கள் ராசா தி, நீங்கள் ராமாயண பீரியடில் மட்டும் இல்லை, நீங்கள் ராமாயணத்தில் வந்து காட்டில் போய் ஒரு இளவரசர், ராமர் வந்து ஒரு இளவரசர் தானே, தசரத மகாராஜாவுடைய மகன் இளவரசர். இளவரசருடைய மனைவியை வந்து காட்டில் போய் ராவணன் தூக்கிட்டு போனது ராமாயணம். இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கீமாயணம். அதானே சார் கீமாயணம்? இல்லை, ஒரு ரைமிங்காக சொல்கிறேன். அது இளவரசருடைய மனைவின்னு இல்லை, ஒரு யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு நடிகருடைய மனைவியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் ஏதாவது அந்த நடிகர் வந்து ரோஜா தாமரை அந்த ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது, நமக்கு அதெல்லாம் நமக்கு என்ன வரலாறு நமக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் ஆக மொத்தம் ராமாயணத்தை பார்த்து, ராமாயணத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. கடைசியில் வந்து தப்பு பண்ண வந்து ராவணன் வந்து 10 தலை ராவணன், 10 தலைன்றது வந்து அவனுக்கு 10 தலைன்னு கணக்கு கிடையாது, 10 பேருடைய பலம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தியவன் அப்படின்ற அடையாளத்துக்காக 10 தலைன்னு சொன்னாங்க. அதனால உடனே வந்து நம்மளால் வந்து அவனுக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா 10 மூக்குலையும் அமிர்தாஞ்சனம் தடுவான்னு கேட்பான். இதெல்லாம் வந்து இந்த பகுத்தறிவு நம்ம இந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு அலைவாங்களே, ஆசிரியர் பேராசிரியர்னு, எல்லாம் வந்து 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தாண்டாதெல்லாம் வந்து ஆசிரியர் பேராசிரியர். ஆமாம், இதெல்லாம் வந்து அது சொல்லுது ரைட்டு. அது வந்து ராமாயணத்தில் பார்த்து எவ்வளோ நல்ல விஷயங்கள். குகனுடன் சேர்ந்து ஐவரானோம், படகோட்டுறவன் மீனவன் அல்லது படகோட்ட குலத்தை சேர்ந்தவன், அவனோட வந்து ராஜா குலத்தை சத்திரிய குலத்தில் பிறந்தவன் வந்து சொல்கிறான், அவனோட சேர்ந்து நாங்கள் ஐவரானோம் 4 பேர், அவன் ஒரு சகோதரன் அண்ணாவனை கட்டிக்கிறாங்க. சுக்ரீவன் வந்து வானர இனம் மனுஷன், நம்ம குரங்குன்னு சாதாரணமாக வாழ்த்தையில் குரங்குன்னு சொல்லுவோம், வானர இனம். சுக்ரீவனை வந்து ஆரத்தழுவி கொண்டாடுறார், அவனுக்கு உதவினார். இப்படி அனுமார் வந்து போய் இப்படி கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். ராவணனோட தம்பியாக இருந்தாலும் விபீஷணை வந்து எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு அப்படின்னு தைரியமாக வந்து சபையில் வந்து, அண்ணன் நீ செய்கிறது தப்பு, இன்னொருத்த பொண்டாட்டி தூக்கிட்டு வரலாமா, நீ தானே வம்பு பண்ணு, அப்புறம் அவன் போருக்கு வரானா, வராமல் என்ன செய்வான், மரியாதையாக அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட திருப்பி அனுப்பு. அதாவது கெட்டவர்கள் கூடாரத்தில் கூட ஒரு நல்லவர் இருக்கார். என்ன ராமாயணத்தில் வந்து கெட்டவர்கள் கூடாரத்தில் கூட ஒரு நல்லவன், ஒரு விபீஷணன் இருந்தான். இங்கே திராவிட கூடாரத்தில் எப்படின்னு நான் பார்க்குறேன், ஒரு விபீஷணோட தெரியல. மகாபாரதத்தில் எடுத்துட்டீங்கன்னா விதுரர், இந்த மாதிரி வந்து கௌரவர்கள் பக்கம் கூட வந்து ஒருத்தர் விதுரர் இருந்தார். ஆமாம், ஒருத்தர் இருந்தார். இங்கே இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனான் பாருங்க. அதை பார்த்து நம்ம திராவிட தலைவர்கள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சொன்னால் நமக்கு ஆபத்தாயிரும். ஆனால் அவர் வந்து ராசா திருவண்ணாமலை, ராசா தி ராசா, அவர் தி ராசா அல்லது ராசா தி, அதாவது நம்ம சொல்கிறது வந்து திருவண்ணாமலை ராசா, அதை தான் சொல்கிறோம். ஆக ராமாயணத்தை பார்த்து நம்ம எல்லாரும் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறோம். திராவிட மாடலில் அவங்க எதை கற்றுக்கிட்டாங்கன்றது ராசாத்தியில் தெரியுது, ராசா திருவண்ணாமலையில் தெரியுது. ஓகே சார், அடுத்த கேள்வியே பேர் பார்த்தீங்கன்னா ஊர் குறிப்பிடல, ஆனால் ராம் டு ராவணன் அப்படின்ற பேரில் போட்டு அனுப்பியிருக்காரு. யாரு? ராவணன். ராம் டு ராவணன். ராம் டு ராவணன். ஆமாம், இது என்ன கதைன்னு தெரியல சார், ராமன்லேருந்து ராவணன்ற மாதிரி இருக்கு. ஆமாம், பரட்டு மறுபடியும் ராமனுக்கே வருது பேர் அந்த மாதிரி இருக்கு. கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா சார், வாரிசு என்றாலே சிலர் எரிச்சல் அடைகிறார்கள் என்று திராவிடலு முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறாரே. திராவிடலு அப்படின்னால என்ன சொல்றாரு நமக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது அது நம்ம சொல்றது, அந்த காலத்திலேயே தமிழ்நாட்டு மக்களை வந்து அந்த தமிழிலிருந்து அதை அந்நியப்படுத்தி நாங்கள் வேற நீங்கள் வேறன்னு நீங்கள் நினச்சி எங்களை விரட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுலாம் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஏன் அஞ்சாமை தமிழர் உடைமைன்னு பாடக்கூடாதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. நான் ஒரு அருமையான கவிஞர், இளம் வயதில் இறந்து விட்டார், மிக சிறந்த தத்துவ கவிஞர். ஆனால் அந்த பீரியடில் அந்த பிரெயின் வாஷ், மூளை செலவை எப்படி செய்யப்பட்டதுன்னா இதுதான் உதாரணம். அஞ்சாமை தமிழர்களின் உடைமைன்னு சொல்லலையே, திராவிடரின் உடைமைன்னு சொல்கிறான். நீங்கள் திராவிடர்னு சொல்கிறது யார்? கன்னடம், தெலுங்கு, மலையாளம் சேர்த்து. அவன் எவனாவது உங்களை கிட்ட சேர்க்குறானா?
கேட்கல. நீங்கள் தான் திராவிடம் திராவிடம்னு. இதில் தமாஷ் என்னென்னா, திராவிடம்னா நாங்கள் வந்து இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் ஏற்கனவே சில நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் அகராதியில் இதிலலாம் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் அதில் உள்ள அகராதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, திராவிடம்னா வந்து நிலப்பகுதி, விந்திய மலைக்கு கீழே உள்ள நிலப்பகுதி. இன்னொரு அர்த்தம் வந்து திராவிடர்கள் என்றால் விந்திய மலைப்பகுதிக்கு கீழே உள்ள பிராமணர்கள். திராவிடர்கள்னு யார்? விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பிராமணர்களில் ஒரு வகுப்பினர். இதுக்கு உதாரணமாக நம்ம கிரிக்கெட்டு ராகுல் டிராவிட் பேசியிருக்கோம், அவர் பிராமணர், பேசியிருக்கோம். இப்போது நேற்று பத்மஸ்ரீ வாங்கினாங்க தமிழ்நாட்டு நம்ம கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வைஷ்ணவ், ஒரு மூத்த பத்திரிகையாளர் நம்ம லட்சுமி நிரமலர் அவர், இது மாதிரி நம்ம செஃப் தாமு அவர்கள், இவங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதில் வாங்கும்போது ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து நினைக்கிறேன், அவர் வந்து இல்லை தமிழ்நாட்டில் திருவிசைநல்லூர்னு இருக்குது, இந்த மயிலாடுதுறை பக்கத்தில் திருவிசைநல்லூர் புகழ்பெற்ற கோயில் உள்ளது, பிரபல சோழர் காலத்து கோயில். இந்த திருவிசைநல்லூரில் மாணிக்க வாசகர் இவங்களாம் வந்து பாடின, அப்பர் அவங்களாம் பாடினது. அது வந்து அதுலேருந்து போய் காசியில் போய் காசி சங்கம்லாம் பண்ணி அங்கே ஆன்மீக பணிகள்லாம் இருக்கிறவர் ஒருத்தருக்கு, அவர் பேர் வந்து கணேச சாஸ்திரி டிராவிட், தமிழர், டெல்லியில் போய் குடியேறிய தமிழர், பிராமணர், கணேச சாஸ்திரின்னு. இப்பொழுது காஞ்சி மடத்துக்கு வந்து இளைய மடாதிபதியாக விஜயேந்திரருக்கு அடுத்த வாரிசாக ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா, அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், அதனால் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவர் பேர் கணேச சர்மா டிராவிட். இப்போ இந்த டிராவிடுங்கிறது பிராமணர்கள்னு இருக்குது. ஆனால் இவங்க வந்து சொல்லுறது பூரா வந்து இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏதோ போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த தம்பி என்ன கேள்வி கேட்டார், ராம் டு ராவணன்னு வாரிசு அரசியல்னு சொன்னாலே எரிச்சல் வருது. திராவிட லூன்னு சொன்னாரே, அதுக்காக தான் நம்ம இந்த விவரங்கள் கொடுத்தோம். யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு நீங்கள் பேசுகிறாங்களோ, நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் ரிசர்ச் எடுத்து அவங்களோட பயோடேட்டா பார்த்தீங்கன்னா தாய்மொழி தமிழாக இருக்காது, லூ. தாய்மொழியிலோ தமிழ் லேதுலோ அப்படி தான் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு மொழிக்காரர்களையும் வந்து குறைவாகவோ அந்நியர்களாகவோ நினைக்கல. ஏன் வேஷம் போடுறீங்க? உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு போகலாமே. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னா அப்புறம் தமிழன் யாருங்கிற கேள்வி வருதா? ஆமாம். வீட்டில் நீ தமிழ் பேசினா தான் தமிழ். இப்போ நான் வந்து வீட்டில் தமிழ் தான் பேசுகிறேன். நான் ஏதோ வீட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறதா நினச்சிக்க வேணாம். இது சமஸ்கிருதத்தில் ஏதோ ஓரளவுக்கு தெரியுமே தவிர எல்லாம் தமிழ் தான் பேசுகிறோம். இன்ஃபேக்ட் வந்து உண்மையை சொல்லணும்னா, நான் முந்தானத்து நினைவு நாள் இருந்த ஊஏ சாமிநாதையர், தமிழ் தாத்தா ஊஏ சாமிநாதையர் வந்து என்னுடைய உறவினர், என்னுடைய பாட்டிக்கு மாமா அவர். ஸோ அந்த வம்சத்தில் வந்தவன். ஸோ என்னை விட தமிழன் என்று சொல்லிக்கொள்வதற்கு தமிழ் தாத்தாவுடைய வம்சத்தில், அந்த கிளை வம்சத்தில் வரக்கூடிய ஒருத்தனை வந்து இதை தாண்டி வேறு யார் தமிழர் இருக்க முடியும்? நான் அந்த வகையில் நான் சொல்கிறது என்னென்னா, அவர் இஸ்லாமியரோ, அவர் வந்து வீட்டில் தமிழ் பேசுனாங்கன்னா அவங்க தமிழர். கிறிஸ்தவர் மதம் வந்து அதுக்கப்புறம் பல காரணங்களால் மாறி இருக்கு. இப்போ இந்த வாரிசு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் அந்த வாரிசுனாலே சில பேருக்கு எரிச்சல் வருது. யாருக்கு எரிச்சல் வருது? நீங்கள் தான் கரெக்டாக வந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டார், என்னை தவிர யாரும் வரமாட்டாருன்னு சொன்னீங்க. உதயநிதி நான் வரமாட்டேன், சினிமா தான் எனக்கு பிடிக்கும்னாரு, எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு ஆகிட்டார், அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு ஆகிட்டார், துணை முதல்வர் ஆக மாட்டேன்னாரு ஆகிட்டார். எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாரிசு என்றாலே எரிச்சல் வருதுன்னு இப்போது புரியுது. கனிமொழியை மனசில் வச்சு சொல்லியிருக்காரு. நேரடி வாரிசு என்றால் எனக்கு தானே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். குடும்பத்தில் வாரிசுக்கு தான் முன்னுரிமை. திமுக அப்படி தான். கலைஞருக்கு அப்புறம் அண்ணாதுரைக்கு பாவம், அதுக்கப்புறம் அவருக்கு பசங்களே இல்லை, அவருடைய வளர்ப்பு மகன்லாம் வந்து பாவம் வந்து கடைசியில் வந்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வறுமையிலையும் நோய்வாய்ப்பட்டும் இருந்தாங்க. அவங்கள யாரும் போய் கவனிக்கலை திமுகலேருந்து. அவரும் பெருசாக ஒன்றும் பணம் சேர்த்து வைக்கல அண்ணாதுரை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அதிலெல்லாம் கரெக்டாக வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வாரிசு கரெக்டாக கொண்டு வந்து செட் பண்ணிட்டார். முலாய பரம்பரை மாதிரி பாபர், உமாயூன் அப்படின்னு வரிசையாக வரா மாதிரி அவர் கரெக்டாக வந்து பண்ணிட்டார். நடந்துகிட்டு இருக்கு. இன்பநீதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துடுச்சு, இண்டிகேஷன் வந்துடுச்சு. ஆனால் என்னன்னால் இது இப்படி தான் வருது, அப்படி போல.
சைடு போல சைடில் போகலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரிசுன்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து என்னையே நான் வாரிசு இல்லையா அப்படின்னு கனிமொழியை வந்து அங்கங்கே ஏதோ பேசுகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதாவது அவங்க வந்து என்னென்னா, என்னுடைய தந்தை வந்து கலைஞர் தானே, கலைஞருடைய மகள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று கனிமொழி வருத்தப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அதில் ஒரு நியாயம் வாரிசே கூடாது அப்படின்னா அது வேறு விஷயம். பட் வாரிசு தான் சொன்ன போது அடுத்தது ஸ்டாலினுக்கு அப்புறம் யார் வரணும்? கனிமொழி தானே வந்திருக்கணும் இல்லையே. அப்போ இதைத்தான் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கால் வந்து கனிமொழியை மனதில் வைத்து அவர் அங்கங்கே பேசுறது காதில் விழுந்து தான் சொல்கிறாரு. அதுதான் இவர் வந்து நம்ம ராம் டு ராவணன் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு, அது எரிச்சல் வருகிறது அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எரிச்சல் பட்டு புரோஜனம் இல்லை. ஸ்டாலின் வந்து அவர் தெளிவாக சொல்கிறார், எரிச்சல் பட்டு புரோஜனம் இல்லை. எங்கள் அதே தயாளு அம்மாளுக்கே பிறந்த அழகிரியே நாங்கள் ஓரங்கட்டி ஓரமாக வச்சுட்டோம்ல, அப்புறம் நீ கிளை வம்சம் நீ எதுக்கு வாரிசை பற்றி பேசுகிற? எரிச்சல் பட்டு புரோஜனம் இல்லை. இப்படிதான் பதில். அப்படின்னு இதான் பதில். அடுத்த கேள்வி சீர்காழியிலிருந்து பாபு முருகேசன் கேட்டிருக்காரு சார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிறதாமே. கும்பகோணத்தில் எங்கள் ஊரில் ரொம்ப சந்தோஷம். ஒரு பல்கலைக்கழகம் வருதுன்னா என்றைக்குமே அதுக்கு வந்து திருவிடமருதூரை சேர்ந்த கோவி செழியன் நம்ம உயர்கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, முதல்வர் தான் வந்து வேந்தரா வந்து அதில் போடணும் அப்படின்னு சொல்லி மசோதாவில் ஏதோ ஒரு அந்த சட்டசபையில் பேசியிருக்காரு. யாரையாவது போடுங்க, அது கேஸெல்லாம் இருக்குது. துணை யார் வந்து வேந்தரா போடுறதுலாம் அது என்னைக்கு முடிவு வருதோ அது வரட்டும், நீங்கள் அது தாராளமாக போடுங்க. அதில் என்ன இப்போ வேந்தர் போட்டதுனால என்ன வந்துட போகுது? வேந்தர் வந்து பள்ளிக்கூட பாடம் நடத்த போகிறாரு, அப்படியே பாடம் நடத்தினாலும் அவருக்கு ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்ப மாட்டோமா? அதை பார்த்து படிச்சிட மாட்டாரா? யாராக இருந்தாலும், யார் வேந்தராக இருந்தாலும் ஒரு துண்டு சீட்டோ பக்கமோ வச்சுட்டு தான் படிக்க போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை. கலைஞர் பல்கலைக்கழகம் அதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அது இங்கிலீஷில் சொல்லும்போது அது வலைதளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நாரடிக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. MAKKU MKKU மக்குன்னு வருது. இப்போ கோவி செழியன் பேசுறது, அமைச்சர் பேசுறது கேட்டால் இன்னும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வேந்தர் வந்து இப்போ முதல்வரை போட்டாங்கன்னு வச்சுங்க, மக்கு வேந்தர் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும் இல்லையா? நம்ம ஒரு முதல்வர் அப்படியெல்லாம் வந்து தவறாக பேசக்கூடாது. அவரை நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு குறைவாக அவரை வந்து மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை அடையாளமாக வந்து அந்த மாதிரி மக்குன்னு சொல்லாமா? அது பேரை வந்து வேற ஏதாவது கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் எழுதி பார்த்துட்டு என்னன்னா அது கூட எழுதி கொடுக்குறவங்க பூரா காசை வாங்கிட்டு ஒழுங்காகவே எழுதி தர மாட்டேங்கிறாங்க. அது எழுதும்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் எழுதி பார்த்து இதுக்கு ஒரு இது. இப்போ நம்ம வந்து ஜாக்டோஜியோ அப்படிங்கிறோம், IIT MIT சுருக்கமாக தானே சொல்கிறோம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு முழுசாக சொல்கிறது இல்லை. IIT MIT அப்படி சாஸ்திரான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வேறு. SRMனு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுருக்கம் தான் வழக்கமாக. அப்போ அது சுருக்கி பார்த்து அது என்ன வருது? மக்குன்னு வருது. நாளைக்கு நம்ம முதல்வர் ஐயாவை பார்த்து அவர் மக்குடைய வேந்தர், மக்குடைய தலைவர், மக்கு தலைவர் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தப்பான அர்த்தம் வந்துருன்றது எழுதி கொடுக்குறவனுக்கு தெரிய வேணாமா? இது ஒன்று. சரி, ரைட்டு. அவங்க சில பேர் இந்த எழுதி கொடுக்குறவங்கலாம் வில்லங்கமான ஆட்கள்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க காசை வாங்கிட்டு வேணும்னு எழுதி கொடுத்துருப்பானோன்னு கூட விஷமத்தனமாக எழுதி கொடுத்துருப்பானோன்னு தோணுது. ஐயா முதல்வர் அவர்களே உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அது ஒன்று. ரெண்டாவது, கன்னியாகுமரியில் MR காந்தின்னு ஒரு BJP MLA இருக்கார். அவரை வாழும் காந்தின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு இந்த காமராஜர் மாதிரி வாழும் காமராஜர்னு சொல்லுவாங்க. வாழும் காந்தின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவர் பேர் காந்தி. அது ரொம்ப எளிமையான ஒரு இது போட்டு சப்பல் கூட போடாமல் தான் அவர் வந்து MLA ஆனதுக்கப்புறம் ஒரு சாதாரண வீட்டில் தான் இருக்கார். சைக்கிளில் ஏதோ ஒரு ஸ்கூட்டிலேயே என்னமோ தான் வராரு. அதாவது MLA ஆகியும் பணம் சம்பாதிக்காத நேர்மையான ஆள். அப்படி ஒரு ஆள் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கோயம்புத்தூரில் நிற்க வச்சு டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க. 100 வயசாகுது அவர். அது வேறு விஷயம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி தான் நம்ம தமிழ்நாட்டில் மரியாதை கொடுப்போம். அவர் வந்து என்ன கேட்டார்னா, கன்னியாகுமரியில் வந்து ஒரு சட்டக்கல்லூரி வேணும்னு சட்டசபையில் கேட்டார். இப்போது கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னால். அப்போ என்ன பதில் சொன்னாங்கன்னா, நிதி இல்லை, புது பல்கலைக்கழகம் நிறுவ வேண்டும் என்றால் சில 100 கோடிகள் பணம் வேணும்.
தமிழ்நாட்டின் நிதி வந்து நிலைமை வந்து இல்லை, சரியாக இல்லை. அதாவது போதிய நிதி இல்லை. அதனால் உங்களுடையது. ரெண்டாவது துரைமுருகன் தான் பேசினார்னு நினைக்கிறேன். துரைமுருகனா யாரோ ஒரு மந்திரி பேசினாங்க. கன்னியாகுமரி மக்கள் வந்து மிகவும் வந்து விஷயம் தெரிந்தவர்கள். எங்கே போய் கல்லூரியில் வந்தாலும் அவர்கள் தேர்ந்து விடுவார்கள், படித்தாலும். கன்னியாகுமரியில் தான் சட்டக்கல்லூரி கட்டணும்னு இல்லை. நீங்கள் குடியாத்தத்தில் கட்டினாலும் சரி, மெட்ராஸில் சென்னையில் கட்டினாலும் சரி, செங்கல்பட்டில் கட்டினாலும் சரி, அவன் கன்னியாகுமரி ஆள்லாம் கில்லேடி புட்சாலி இங்கே வந்து படிச்சுப்பான். எப்படி இருக்குது பார்த்து, நக்கல் தானே. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ கல்லூரிகள் வைக்கிறீங்களே, இன்ஜினியரிங் காலேஜ் தனியார் கல்லூரிகள்லாம் பார்க்குறீங்களே. அப்போ உங்கள் மாவட்டத்து மக்கள்லாம் வந்து மக்கா பொன்முடி விழுப்புரத்தில் வைக்கிறாரு, ஏவாவேலு வந்து திருவண்ணாமலையில் வைக்கிறாரு, அவங்கவுங்க கேஎன்ஆர் திருச்சியில் காலேஜ் வைக்கிறாரு. அப்போ அந்தந்த மாவட்ட மக்கள்லாம் வந்து மக்கா இருக்காங்களா, புத்தி இல்லாமல் இருக்காங்களா, தேர்ந்தவர்கள் இல்லையா? கன்னியாகுமரியில் வைக்கணும்னா நீங்கள் வந்து பணம் இல்லை. சில மாதங்கள் பொறுத்து இப்போ கும்பகோணத்தில் வந்து எப்படி பணம் வந்துச்சு? கன்னியாகுமரிக்கு பணம் இல்லை, கும்பகோணத்துக்கு எதுக்கு எப்படி பணம் வந்துச்சு? மக்கு எப்படி வந்துச்சு? மக்குன்னா நம்ம சொல்றது அந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் யூனிவர்சிட்டி, அது எப்படி வந்துச்சு? ரெண்டாவது, இப்போ எனக்கு ஒரு ஆவேசமாக வருது, கோபம் வருது எனக்கு. எங்கள் ஊருங்க கும்பகோணம். உங்கள் ஊரில் மக்கு யூனிவர்சிட்டியா? மக்கு ரெண்டாவது, கன்னியாகுமரியில் வந்து அவர்கள் எல்லாம் தேர்ந்தவர்கள், புத்திசாலிகள். அவங்க எங்கே வேணாலும் போய் படிச்சுப்பாங்க, அவங்களுக்கு அங்கே கல்லூரி தேவையில்லை. அப்போ கும்பகோணத்துக்காரங்க, அப்போ கும்பகோணத்துக்காரங்களாம் முட்டாள்னு அர்த்தமா இல்லையா? அப்படித்தான் என் பார்வையில் தெரியுது. இல்லை தெரியுது. எனக்கு என்ன ஓடுதுன்னா, கும்பகோணத்தில் வச்சிங்களே, திருவாரூர் எங்கள் பக்கம் தானே. உங்கள் ஊர் திருவாரூர், உங்கள் ஊர்னா என்ன நமக்கு தெரிஞ்சவங்க ஊர், அது எங்கே இருக்குது? அந்த சுற்று வட்டாரத்தில் தானே இருக்குது. அப்போது மக்கு தானா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அதனால் அதாவது உனக்கு கன்னியாகுமரி மக்களை வந்து ஏன் அது கன்னியாகுமரி மக்களுக்கு வந்து அது தடைப்பட்டது அப்படின்னால், கன்னியாகுமரியில் என்றைக்குமே ஒன்று காங்கிரஸ் வரும், இல்லை பிஜேபி வரும். கொஞ்சம் கன்னியாகுமரி மக்கள் அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேசியம் சார்ந்து, அதனால் வந்து நாங்கள் அதாவது அது தப்பு ரைட்டு மற்றவங்கள நான் சொல்ல, பொதுவாக அந்த அரசியல் ஒரு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும்போது கன்னியாகுமரி நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா இவங்க கூட அந்த விஜயதாரணி கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ பிஜேபி விலவங்கோடை. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தேசிய விநாயகம் பிள்ளை, கவி தேசிய விநாயகம் பிள்ளையோட பேத்தி அவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்கிறவங்க எப்பவுமே தமிழ்நாட்டின் மற்ற பகுதியினரை விட தேசியத்தின் மீது அதிக பற்று உள்ளவராக இருப்பார்கள். நேசமணி பொன்னையா, மார்ஷல் நேசமணி பொன்னையா, இந்த மாதிரி நான் பல உதாரணங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி வரும்போது அப்படிப்பட்டவர்களை வந்து அவர்கள் தேர்ந்தவர்கள், அவங்க எங்கே வேணாலும் போய் படிச்சுவாங்கன்னு சொல்லி அந்த ஏன் அங்கே வந்து திமுக அல்லாத ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ அதுக்காக இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பணம் இல்லைன்னு. கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் திமுக எம்எல்ஏ, ஏதோ அவர் யாராக இருந்தாலும் திமுக எம்எல்ஏ. ஆக திமுக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அதை பண்ணுறீங்க, மக்கு அது பேர், நம்ம என்ன பண்ணுறது? சரி சார், அடுத்த கேள்வி வேம்பங்கோட்டை தாட்சியாயினி கேட்டிருக்காங்க. சென்னை மெட்ரோவுக்கு இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 8445 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் கடிதம் வேலை செய்கிறதோ? கடிதம் வேலை செஞ்சிருச்சா? ஆமாம், லெட்டர் போட்டார்ல, அந்த லெட்டரை பார்த்து மோடி பயந்துட்டார். அந்த லெட்டரையும் வந்து கவர்னர் தானே போஸ்ட்மேனு, தபால்காரரு, அவர் எடுத்துகிட்டு போய் மோடிகிட்ட கொடுத்தாரு பாருங்க. அது படித்த உடனே அப்படியே நான் நினைக்கிறேன் முதல்வர் வந்து ஏதாவது பூச்சாண்டி படகடம் போட்டிருப்பாரோ அந்த லெட்டரில். ஏன்னா மோடி அதை பார்த்தவொன்னே பயப்படுறாரு பாருங்க, ஏதாவது பூச்சாண்டி மாதிரி ஒரு படம் போட்டுருந்தாருன்னு வைங்க, அப்போ அது பயப்படுவார்ல. பெரியார் ஃபோட்டோவை போட்டிருப்பாங்களோ, பயந்துருப்பார்ல. கரெக்ட், தாடி கிடிலாம் வச்சுருக்கிறதுனால ஒரு கல் அது பார்த்து ஒரு பயந்துருக்கலாம். இவரானா அது அவருக்குன்னு ஒரு ஒரு வீரியம் இருக்குல்ல, அந்த வீரியத்தை பார்த்து பயந்து இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம், வீரம் வீரியம். வீரியம் தான், அவர் 72 வயசுலேயும் வீரியமாக இருந்தார்ல அவர். ஆனாலும் வந்து அது நமக்கு தெரியுமே. ஆனாலும் வந்து அந்த வகையில் வந்து ஏதோ வந்து பயந்து போய் தான் இதில் தான் வந்து நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம், தமிழ்நாடு பிதுக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறதுன்னு. டெல்லி, அதாவது இந்தியாவோட தலைநகரம், அந்த மெட்ரோவுக்கு 5000 சுச்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு பாட்னா, பெங்களூரு, இதெல்லாம் ஏதோ 3000 கோடி 2000 கோடின்னு சொல்லி இது வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சென்னைக்கு எவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவிலேயே பாட்னாவுக்கு 3165 கோடி, பெங்களூருக்கு 2217 கோடி, டெல்லிக்கு 5434, சென்னைக்கு 8445.
அப்புறம் பணமே கொடுக்கலங்கிறீங்க. மத்திய அரசு வந்து கொடுக்கும்போது இல்லை எதை கேட்டாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை, அதனால் மக்களுக்கு எங்களால் பணி செய்ய முடியவில்லை, கொடுத்தால் நாங்கள் செய்வோம், நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கவில்லை, எங்களுக்கு உண்டான உரிமையை தான் கேட்குறோம், அதான் கொடுக்குறாங்களா? இந்தியாவுடைய தலைநகரத்தை விட அதிகமாக சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுக்குற பணம் எங்கே போகுதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த பணம் மக்களை சென்றடைகிறதா, பயனாக வந்து சென்றடைகிறதா, இல்லை அங்கே மக்களை நாம சொல்றது பொதுமக்களை அவங்க மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே தவிர, இது ஒரு இந்த ஒதுக்கப்படுகிறோம் பெதுக்கப்படுகிறோம்னு சும்மா அந்த புருடா விடுறதெல்லாம் இது ஒரு 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 அடையாளம், அதை நிரூபணம் அப்படி இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய முக்கியத்துவம் மட்டும் இல்லாமல் உயரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்க. ஓகே சார். அடுத்த கேள்வி திருப்போரூர்லேருந்து முரளிதரன் கேட்குறாரு சார். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு 60 முதல் 72 சீட்டுகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாமே. நினப்பு தான் குழப்பம் இருக்குது. ஏதோ போன தடவை 22 என்னமோ கொடுத்தாங்க, 20 லட்சம் நினைக்கிறேன். அவரே இப்போ அடங்கமராத்தும் 6லேருந்து 8க்கும் அவர் 6லேருந்து டபுள் டிஜிட் வருமானு அவர் வந்து பாவம் அவர் வந்து நொந்து நூலாகிட்டு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு தடவை பேசினது போக இப்பொழுது வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்கவில்லை, கொள்கை கூட்டணி அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. இவங்க வந்து 60லேருந்து 72 சார் 22 என்னமோ தான் கொடுத்தாங்க போன தடவை, ஞாபகம் இல்லை, 20 சொச்சம் தான். 72 வேணும்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. இன்னொரு நிர்வாகி வந்து குறைந்தபட்சம் 60 இல்லைன்னா நம்ம ஒத்துக்கவே கூடாது. இவங்களுக்கெல்லாம் இந்த காங்கிரஸுக்கு இவ்வளவு தைரியம் வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய். ஆமா, தவேகா நீ கொடுக்குறியா அங்கே போயிட்டுமா, நீ கொடுக்குறியா அங்கே போயிட்டுமா. இப்போ ஒரு ஒரு ஏன்னா இப்போ இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியில் வரும்போது காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போகவே முடியாது. ஆமாம், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு கட்சியில் சேர்ற மாதிரி ஆகிடும், வராது. ஆனால் சீமான் இப்போது தனியாக நிற்கிறாரு. விஜய் வந்து புதுசாக வர்றாரு. இப்போ சீமான் வந்து அவருக்குன்னு சில கொள்கைகள், அவருக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது. இவங்களோட சேருவேன், இவங்களோட சேர மாட்டேன், அவர் சில இதெல்லாம் இருக்கார். காங்கிரஸையும் அவர் வந்து விமர்சனம் பண்ணி தான் அவர் அரசியல் பண்ணுறார் சீமான். இப்போ இல்லை, ஏன்னா 5 தடவை தனியாக நின்று இருக்காரு. அது இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காருல்ல, அவர் ஏதாவது செட் ஆச்சுன்னால் அப்படின்னு. ரெண்டாவது, எப்படி வந்து அதிமுக கூட நடுவில் விஜயோட வந்து கூட்டணியில் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சுது. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, என்னை கூப்பிட்டாங்க, நான் தான் துணை முதல்வர்லாம் தர்றேன்னாங்க. விஜய் வந்து கதவை நான் தான் மூடி விட்டேன். அங்கே அந்த தெரு கதவையே மூடி வச்சுருக்காங்க இவர் போனேன். ஆனால் இவர் சொல்கிறார் நான் தான் கதவை மூடி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, கதவை தான் மூடியிருக்கேன், ஜன்னல் திறந்துருக்கு, ஒரு ஜன்னல் வழியாக உள்ளே வந்தால் வாங்கன்னு சொல்கிறாரா, நம்ம அர்த்தம் தெரியல திரும்ப சொல்கிறது. எதுக்காக தான் காங்கிரஸ் வந்து இப்போ நான் வந்து விஜய் பக்கம் போயிட்டுமா அப்படின்னு மிரட்டுறதுக்காக 60-72 நமக்கே வந்து சிரிப்பாக இருக்குது. காங்கிரஸில் 60 சீட்டோ 72 கொடுத்தா நிற்கிறதுக்கு யார் இருக்கா? நீங்கள் தலைவர்களை எண்ணி பார்த்தா மட்டும் 15 பேர், அது 16 குரூப்பு. நம்ம சத்தியமூர்த்தியில் சமோசா சாப்பிட்டுட்டு சண்டை போட்டு போகிறதுக்கு ஒரு 16 பேர் வச்சுருப்பாங்க. நீங்கள் 60-72க்கு எங்கே போவீங்க? இதுதான் தான் போன தடவையே நம்ம பேசணும்ல, காமெடியன்கள் வந்து அதிகமாயிட்டாங்க தமிழ்நாட்டிலையும் சரி பொதுவாகவும் சரி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில்ன்னு. இவங்க பங்குக்கு இவங்க வந்து காமெடி பண்ணுறாங்க. 60 சீட்டு வேணும், 72 சீட்டு வேணும்னு. அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் கொடுக்கலான்னா நான் விஜய் பக்கம் போயிடுவேன்னு. திமுக வந்து சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டா, என்னங்க அப்படி கோச்சிக்கிட்டீங்க, 20னா 20 18 கொடுத்தா கூட வாங்கிப்போங்கன்னு வந்துடுவாங்க. அதுதான், அவ்வளோதான். அதான் பேச்சுவார்த்தை தான், அதெல்லாம் யதார்த்தம், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்த கேள்வி திருப்பூர்லேருந்து வேல்ராஜ் கேட்டிருக்காரு சார். தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன வழக்கு என்ன ஆகும்? இல்லை, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. அதாவது இது சட்டபூர்வமான தேர்வு வந்து வரும், இல்லை அவசர சட்டமாக வரும். இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் இது வந்து வித்தியாசமாக மாறும். நம்ம கூட சொன்னோம், அதில் அந்த வார்த்தை விளையாட்டில் மாட்டிக்கிச்சு தமிழக அரசு. ஆமாம், அந்த 154வது சட்டம் அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ போக போக தெரியும் நம்ம, அதுதான். ஓகே சார். அடுத்த கேள்வி சார், பல்லடத்துலேருந்து சேரபாதன் கேட்டிருக்காரு சார். ஆனைமலை கல்லாறு திட்டம், பொன்னம்புலா பாண்டியாறு திட்டம் குறித்து பேச கேரளாவை அழைத்துள்ளோம், அவர்கள் மெத்தனம் காட்டுகிறார்கள் என்கிறாரே அமைச்சர் துரைமுருகன்.
திரும்ப வந்துட்டாரு அவங்க. அதாவதுங்க அவர் என்ன சொல்றாரு, அதாவது நாங்கள் கடிதம் எழுதிட்டோம், அவங்கள கூப்பிட்டுட்டோம், நாங்கள் கொரட்டை விட்டு இங்கே தூங்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து எங்களை எழுப்பி பேசுனா பேசுவோம். ஏங்க மக்களுடைய பிரச்சனைன்னா போங்க, கேரளா பினராயி விஜயன் வந்து இண்டி கூட்டணியில் தானே இருக்காரு கம்யூனிஸ்ட்டு, அங்கே போய் உட்காந்து அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. அவரை மற்ற விழாக்கெல்லாம் கூப்பிட்டீங்களா, மறுவரையறைக்கெல்லாம் வந்தார்ல அவர், அப்போ உட்கார வச்சு சட்டையை பிடிச்சியோ இந்த பாண்டியார் என்னையாச்சு, முல்லை பெரியார் என்னையாச்சு, பொன்னம்புழா என்னையாச்சு கேள்வி கேட்கலாம்ல. இவங்க வேற இந்த இவருக்கு பெரியாருக்கு சிலை வைக்கலாம் போனாங்களா, இங்கிருந்து கிளம்பி அங்கே வைக்கம் போனாங்க. வைக்கம் போனாங்களா, போகும்போது அப்படியே போய் அவர்கிட்ட போய் கேட்டுருக்கலாம், போய் அதை அங்கே வந்தார்ல அவரு, அங்கே கேள்வி கேட்கலாமா, இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு. அவர்களை அழைத்திருக்கிறோம், சமந்தி கூப்பிட்டா மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அங்கே வெத்தலை பாக்கு வச்சு அங்கிருந்து அவன் சீரோட வரணும், வந்து இவங்க கிட்ட பேசுனா இவங்க பேசி ஒரு தீர்வுக்கு வருவாங்க. அது வரைக்கும் இங்கே இருந்தது அவன் தண்ணி குடிக்கிறதுக்கு வழி இல்லாமல், விவசாயத்துக்கு வழி இல்லாமல் வறண்டு போயிருப்பான். நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் அவரை பாகிஸ்தான்லேயே கூப்பிட்டுருக்காங்கன்னு. நதியெல்லாம் வறண்டு போச்சுன்னா தான் திமுகவுக்கு கொண்டாட்டம். காவிரியில் மட்டும் கர்நாடகா தண்ணி விட்டான்னு வச்சுங்க, நீங்கள் திமுககாரங்க பூரா ஷனாய் வாசிப்பாங்க. அந்த காலத்தில் ஷனாயின்னா தெரியுமா உங்களுக்கு, அந்த ஒரு வட இந்திய வாத்தியம், அது ரொம்ப சோகமா. இப்போ ஒரு தலைவர் இறந்து போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா அன்னி பூரா டிவியில் அந்த டொயின் டொயின் தான் போடுவாங்க. அந்த டொயின் டொயிங்கிற அந்த வாத்திய கருவிக்கு பேர் ஷனாய். இவனுக்கு மட்டும் காவிரியில் தண்ணி வந்துருச்சு நல்லபடியான்னு வைங்க, ஷனாய் தான் வாசிப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு ஒன்றும் காசு பண்ண முடியாது, மணல் அள்ள முடியாது, அதுலேருந்து தாது மணல் குவாரி இது எதுவுமே பண்ண முடியாது. அப்போது இவங்க அப்பாடி நம்ம கூப்பிட்டோம் வரல, வந்து பேசி அவன் ஏதாவது ஒத்துக்கிட்டானா தண்ணி வந்துடும், அப்புறம் மணல் அள்ள முடியாது. இதைத்தான் அவர் சொல்றார் துரைமுருகன். கூப்பிட்டுருக்கோம், வரல, வந்தா பேசுவோம். அடுத்த கேள்வி விராலிமலையிலிருந்து ஸ்ரீதர் ராஜன். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் கேட்டு வீட்டுக்கு வந்தே மிரட்டுவதாக விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்களே. மூட்டைக்கு 70 ரூபாயா? ஒரு மூட்டைக்கு ஆவாங்க, அவனுக்கு வர்றதே அவன் ஒரு 6 மாதம் பயிர் 4 மாதம் போகணும்னு வச்சுங்களேன், 4 மாதம் 6 மாதம் பொறுத்து. அதுலேயும் திடீர்னு மழை வந்தால் வெள்ளம் வந்தால் போனது, வெயில் வந்து கம்மியாக வந்தாலும் பிரச்சனை, மழை அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, எல்லாமே பல இடையூறுகளை தாண்டி அவன் அறுவடை செஞ்சு அதை விற்று அவன் பிழைக்கிறான், அவன் குடும்பம். அது வந்து வருஷத்துக்கு வந்து 3 போகலாம் ஒரு காலத்தில். அதாச்சும் யானை கட்டி போரடித்தார் தமிழர்னு பாரதியார்லாம் பாடினதெல்லாம் இங்கே வந்து யானை பூனையை கட்டி கூட போரடிக்க முடியல. இப்போ யானை வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது மூட்டைக்கு 70 ரூபா வந்து லஞ்சம் கேட்கறது மட்டும் இல்லாமல் அவன் கொடுக்க மாட்டான்னா அவன் வீட்டுக்கே நள்ளிரவில் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு மாவட்டத்தில். டெல்டா மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன். அங்கே வந்து என்னென்னா வீட்டுக்கு வந்து நடுராத்திரியில் கதவை தட்டி நீ என்ன மூட்டையை வந்து காசு கொடுக்க மாட்டேன்றியாமே, கொண்டு போட மாட்டேன்றியாமே அப்படின்னு மிரட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இரவு நேரத்தில் விவசாயிகள்லாம் தூங்க போயிடுறாங்கல்ல, மணல் அள்ளிட்டு போயிடுறாங்க. நம்ம இப்போ தானே பேசணும், மணல் அள்ளிட்டு போயிடுறாங்க. இது விவசாயிகளுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது எந்த அரசு விவசாயிகளை வந்து புறக்கணிக்கிறதோ இல்லை அவர்களுக்கு துரோகம் செய்கிறதோ, அது ஏன் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த மாநில அரசோ, அந்த அரசு உருப்படாது. அந்த அரசு உருப்படாது. ஏன்னு கேட்டால் நமக்கு சோறு போடுறவன் அவன். சோறு வீட்டில் அவங்க அம்மா சோறு போடுறாங்க, அம்மாவை வந்து தேவையில்லாமல் அம்மாவுக்கு கண்ணாமண்ணான்னு திட்டுறது, அம்மாவை வந்து சித்திரவதை பண்ணுறது, கொடுமைப்படுத்துறதுன்னு பண்ணால் அது பாவத்தின் உச்சம். விவசாயி என்பவன் ஒரு மாநிலத்துக்கோ ஒரு பூமிக்கோ தாய் போன்றவன். இந்த தாயை பழிப்பவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அவ்வளோ அந்த வார்த்தை சொல்லி முடிச்சிருவோம். ஓகே சார். அடுத்த கேள்வி திருவள்ளூர்லேருந்து எஸ் கண்ணன் கேட்டிருக்காரு சார். பதிவுத்துறையில் கடந்த 4 வருடங்களில் வருமானம் டபுள் ஆகி இருக்கிறது என்கிறாரே அமைச்சர் மூர்த்தி. அம்மா 3 தடவை ஏற்றிட்டீங்க, அப்புறம் டபுள் ஆகாமல் என்ன செய்யணும்? டபுள் இல்லை, ட்ரிபிள் ஆயிருக்கணும். 10,000 கோடி வருமானம் இருந்தது, இப்போ 20,000 கோடி வந்திருக்கு. அது சொல்கிறார் அவர். நமக்கு ஒரு கேள்வி வருது, பதிவுத்துறையில் வருமானம் டபுள் ஆகிருக்கு, பதிவுத்துறையால் யார் யாருக்கு வருமானம் ட்ரிபிள் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போ ஒரு 10-12 டிக்கெட்டு சொல்கிறோம்ல, 13வது டிக்கெட்டு ரெடியாக இருக்குது. 13வது டிக்கெட்டும் ரெடியாக இருக்குது. ஏன்னா
பதிவுத்துறைக்கு நீங்கள் பதிவு கட்டண உயர்வு பண்ணதுனால டபுள் ஆயிடுச்சு. இது பதிவுத்துறையில் வந்து நீங்கள் அரசுக்கு வர வேண்டிய பணம் டபுள் ஆச்சு. யார் யாருக்கு ட்ரிபிள் ஆச்சு, 4 பங்கு ஆச்சு, 5 பங்கு ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தா இன்னும் அது தெரியும். அந்த புள்ளி விவரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த புள்ளி விவரம் வெளியில வரும், வராமல் போகாது. இடி அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அது என்னைக்காவது ஒரு நாள் வரும்பொழுது 12க்கு பதிலாக 13வது டிக்கெட் ஒன்று 13வது. ஆமாம். அடுத்த கேள்வி திருவிடைமருதூர்லேருந்து சாரங்கன் கேட்டிருக்காரு சார். 2008 நடந்த மலேகான் குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பாஜக எம்பி பிரக்யா சிங் தாகூர் மற்றும் 7 பேருக்கு மரண தண்டனை பரிந்துரை செய்திருக்கிறது என்ஐஏ. இல்லை, அது 2008 மாலேகான் குண்டு வெடிப்புன்னு வந்தது. அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது அது வந்து இந்துக்களே வந்து, அதாவது வழக்கமாக வந்து தீவிரவாதம்னு அப்படி சொல்லும் போதே இஸ்லாமிய தீவிரவாதம்ங்கிறது பொதுவான ஒரு இதில் உலக அளவில் இருந்தது போக, மாலேகானில் வந்து இந்துக்கள் வந்து தீவிரவாதம் செய்ததாக குற்றச்சாட்டு 2008 கிட்டத்தட்ட 17 வருஷமாக அது வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு இராணுவ படையுடைய கர்னல் கூட ஒருத்தர், பெரிய பதவியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கிறவர் கூட, அவருக்கு கூட சிறை தண்டனை. அதாவது இது வந்து ஏற்கனவே விசாரித்து ஒரு தண்டனை கொடுத்து மேல்முறையீடு போய் அப்படி மேலே போயிட்டே இருக்குது. வழக்கம் போல் நம்முடைய நீதித்துறையில் அப்படி தானே, ஒரு வழக்கு ஆரம்பித்தா அது இறுதியாக முடிக்கும் போது 20-30 வருஷம் ஆயிருக்கும். இதே ஒரு ஜோக் ஒன்று உண்டு நம்ம நீதித்துறையை பற்றி சொல்லும்போது. நம்ம ஒன்றும் அவங்கள வந்து தப்பாக சொல்கிறதுக்காக சொல்லலை. ஒரு 80 வயசு கிழவர் ஒருத்தர் வந்து கோர்ட்டில் வந்து நின்னாராம், குற்றவாளி கூண்டில். ஜட்ஜி அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னாரா? 80 வயசாகுது. ஏன் 80 வயசாகுது, பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து நீ கண் அடித்து ஏதோ போய் பக்கத்தில் போய் கை வச்சிருக்க, 80 வயசில் உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஜட்ஜி கேட்டாரா. அந்த கிழவர் சொன்னாராம், ஐயா நான் அந்த தப்பு பண்ண உண்மைதான், ஆனால் எனக்கு அப்போ 20 வயசு, 60 வருஷமாக உங்கள் கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் 80 வயசு. 80 வயசில் நான் தப்பு பண்ணல, 20 வயசில் தப்பு பண்ணேன், 60 வருஷமாக அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாராம். நம்மளுடைய நீதித்துறை அந்த அந்த அதில் 5 கோடி வழக்குகள் தேங்கி இருக்கிறத வந்து தமாஷாக வந்து இப்படி வந்து ஒரு விமர்சனம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி 2008 இதில் வந்து ஒரு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா அது கோர்ட்டு தீர்மானிக்கிறது. பிஜேபியில் எம்பியாக இருந்தவங்களுக்கு கூட மரண தண்டனை யார் வந்து அதை வந்து பரிந்துரை செய்துன்னா என்ஐஏ. இப்போ இடி என்ஐஏ எல்லாம் வந்து மோடி வந்து தன்னுடைய இதுவாக பயன்படுத்துகிறாரு. மோடியுடைய கைக்கூலிகளாக இடி, சிபிஐ, என்ஐஏ எல்லாம் செயல்படுகிறது. தீவிரவாதத்தில் வந்து ஒரு சாராரை மட்டும் வந்து வேணும்ட்டே பிடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து ஒரு பிஜேபி எம்பி அந்த அம்மா வந்து ஒரு தடாலடி, இந்த பிரக்யா தாக்கூர்னு அந்த மாதிரி பேசினாலே அது வந்து கொஞ்சம் தடாலடியாக பேசும். அது அப்போலேருந்தே அதோட 7 பேர் இவங்க எல்லாருமே பிஜேபி அல்லது அது சம்மந்தப்பட்ட அது சார்புடையவர்கள். அவங்களுக்கு மரண தண்டனை என்ஐஏ பரிந்துரை செய்திருக்கிறது என்றால் கட்சி வித்தியாசம் இல்லாமல் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பது நல்ல விஷயம். அவர்கள் குற்றம் செய்தார்களா என்பதை நீங்களானும் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான் கோர்ட்டு முடிவு பண்ணியிருக்கு. என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்கும்போது இவங்க இல்லை 17 வருஷம் ஆச்சு, அவங்கள 2 வருஷம் சிறை தண்டனையில் அனுப்பிச்சிடலான்னு சொல்லலாம். அவங்க ஏற்கனவே பல வருடங்கள் சிறையில் வேறு இருந்திருக்கிறார்கள். அதை சொல்லி கேட்காம மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னது இந்த விஷயத்தில் பிஜேபி அரசு நேர்மையாக இருக்கிறது அல்லது என்ஐஏ வந்து நேர்மையாக செயல்படுவதில் பிஜேபி அரசு மேலிடம் தலையிடவில்லை அப்படின்னு தெரியுது. இதனால் பிஜேபி வந்து எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, சரியாக தான் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலை. அந்தந்த விஷயத்தில் உள்ள கருத்தியலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கருத்து சொல்கிறோம். இந்த விஷயத்தில் வந்து என்ஐஏ வந்து நேர்மையாக செயல்படுகிறது, பாராட்டுகள். அடுத்த கேள்வி பெங்களூர்லேருந்து பாலகோபால் கேட்குறாரு சார். முன்னாள் திருப்பதி தேவஸ்தான பிஆர்ஓ நிஷ்கா பேகம் வீட்டில் பல 100 கிலோ தங்க நகைகள் பிடிபட்டிருக்கிறது. இல்லை, அது ஜெகன் ரெட்டி இருந்தார் இல்லையா, அவர் பீரியடில் அவங்க சித்தப்பா கருணாகர ரெட்டி என்னமோ அவர் கிறிஸ்தவர், அவரை வந்து திருப்பதி தேவஸ்தான தலைவராக போட்டார், சேர்மனாக போட்டார். அப்புறம் பிஆர்ஓவாக வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இதெல்லாம் தவறான விஷயம். நம்ம வந்து கிறிஸ்தவரையோ இஸ்லாமியரையோ எதிராக நம்ம பேசலை. அவங்கவங்க இப்போ மசூதியில் போய் நீங்கள் வந்து ஒரு இந்துவை வந்து கிறிஸ்தவரையோ கொண்டு போய் அங்கே வந்து ஒரு தலைவராகவோ ஒரு முக்கியமான பதவியிலையோ வச்சா குழப்பந்தான் வரும்.
அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் சந்தேகம், அந்த பரஸ்பர நம்பிக்கையின்மை வரும், அவநம்பிக்கை வரும், அதனால் பல பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும். அது மாதிரி ஒரு இஸ்லாமியரை வந்து ஒரு பெண்மணியை வந்து பிஆர்ஓவை போட்டிருக்காங்க. அதாவது இஸ்லாமியரை போட்டதுனால தான் அவங்க வந்து நகைகள்லாம் வந்து அவங்க வீட்டில் கிலோவாக அது பெருசாக காமிக்கிறாங்க. அப்படியே நெக்லஸாக போட்டு ஒரு பெரிய பெஞ்சு நிறையா இருக்குது, பல கிலோ நகைகள். நான் இஸ்லாமியருங்கிறதுனால தான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஏன் இந்துவாக இருந்தாலும் எத்தனையோ பேர் திருப்பதி தேவஸ்தானத்தில் தப்பு பண்ணி மாட்டியிருக்காங்க, இந்துவிலையும் எந்த ஜாதியிலையும் சரி. ஸோ குற்றத்திற்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எல்லா ஜாதியிலையும் குற்றவாளி இருக்கான், போகிறான், மதத்துலேயும் இருக்கான். அது என்னன்னால் இப்போ இது ஒரு செய்தி அதிகமான இதுக்கு வந்து ஒரு கவனத்தை ஈர்ப்பது என்னன்னா, ஒரு இஸ்லாமியரை பிஆர்ஓவாக போட்டது. அதாவது இப்போ கோயிலில் வந்து நீங்கள் இந்துக்களை போடும்போது எல்லா இந்துவும் 100% நேர்மையாக இருப்பான், நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த பெருமாள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. வேற்று மதத்தினரை போடும்போது அந்த நம்பிக்கை இருக்காது. அப்போ தவறு செய்வதற்கு அங்கே வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த பக்கம் யாரும் தவறு செய்யலை நான் சொல்லலை. இது ஒரு உதாரணம். சந்திரபாபு நாயுடு வந்து அது சரி பண்ணிட்டாரு. இந்துக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, அப்படி ஏற்கனவே அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போய்க்கலாம்னு சொல்லிட்டாரு. நியாயமான விஷயம். அடுத்து கடைசி கேள்வியாக திருச்சியிலிருந்து லாவண்யா குமார் கேட்டிருக்காங்க, பாராளுமன்றத்தில் புகை கொண்டு வெடித்தது தீவிரவாதம் ஆகாது என்கிறதே நீதிமன்றம். புகை கொண்டு போட்டால் அது தீவிரவாதம் கிடையாது சார்? நீதிமன்றம் பல சமயங்களில் விசித்திரமாக அப்படி தான் வந்து தீர்ப்புகளை கொடுக்கும். பராசக்தியில் கலைஞர் வசனம் எழுதின மாதிரி. ஆமாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் திடீர்னு ஒரு 4-5 இளைஞர்கள், ஏதோ ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் உட்பட, திடீர்னு பாராளுமன்றத்தில் இந்த கேலரியில் உட்காந்து பார்ப்பாங்கல்ல விசிட்டர்ஸ், அந்த கேலரியிலேருந்து தடார்னு உள்ளுக்குள்ளே குதிச்சு அந்த உறுப்பினர்கள்லாம் அந்த அரங்கத்துக்குள்ளே குதிச்சு இந்த புகை இந்த சினிமாலெல்லாம் வந்து இந்த புகை ஷாட் வரும்போது அந்த ஒரு குண்டு மாதிரி இருக்கும். குண்டுனா வெடிக்காது, புகையாக வந்து பெருசாக வரும். எதிரில் ஒன்றுமே தெரியாது, யாராவது ஒருத்தர் ஓடினாலும் தெரியாது, கீழே விழுந்தாலும் தெரியாது, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலும் தெரியாது. இப்படி இது உங்களுக்கு சினிமாலேயும் வரும், பல இடங்களில் வரும். அது இங்கிலீஷில் அதுக்கு கேனிஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த புகை போடுற அந்த இது. இதை மாதிரி வந்து பாராளுமன்றத்தில் போட்டாங்க. அது வழக்கு நடக்குது. அவர்களை வந்து தீவிரவாத அந்த அந்த சட்டப்படி வந்து அரசு வந்து சொல்லுது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது போய் தீவிரவாதம் இல்லை. ஏன்னா ஹோலி பண்டிகையில் இதே மாதிரி தான் புகை விடுறீங்க, சினிமா ஷூட்டிங்கில் விடுறீங்க. சினிமா ஷூட்டிங்கில் புகை விடுறது அவன் ஒரு மாய காட்சி கொண்டு வரதுக்காக பண்ணுறான். இது பாராளுமன்றத்தில் சினிமாவை காமிக்கிறாங்க, பாராளுமன்றத்தில் வந்து ஹோலி பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இப்போது ஹோலியில் வந்து அங்கங்கே அவங்க வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் அந்த கலர்லாம் தடவிப்பாங்க, இந்த புகையெல்லாம் போடுவாங்க, மேலே அந்த வாளியில் கலர் தண்ணியை கொண்டு வந்து கொட்டுவாங்க, இதெல்லாம். பட் இதை பாராளுமன்றத்துக்குள்ளே பண்ணால் ஒத்துப்பீங்களா? அதே அந்த கலர் வாளியை தண்ணியில் பிடிச்சி எம்பி பேர்லாம் ஊற்றுனா சும்மா இருப்பாங்களா? ரெண்டாவது அது பாதுகாப்பு அச்சுறுத்தல் தானே. அவன் எம்பி, அவன் ஊழலாக இருக்கலாம், அவன் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், அவன் மக்களுடைய பிரதிநிதி, அவனோட உயிருக்கு. ஆனால் தானே வந்து அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸு, மற்ற பாதுகாப்பு சட்டு ஏதோ ஒரு பாதுகாப்பு முக்கியஸ்தர்களுக்கு. அப்போ நீதிமன்றம் வந்து இது தீவிரவாதத்தில் வராதுன்னு சொல்கிறாங்க. அது சினிமாவில் வந்து புகை போடலையா, இதில் போடலையா, ஹோலி பண்டிகையில், பாராளுமன்றத்தில் போட்டால் என்ன அந்த நீதிபதிகளுக்கு வந்து புரிய மாட்டேங்குதுன்னா, பதிலுக்கு ஒருத்தன் சரி நீதிமன்றத்தில் போட்டால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கொண்டு போட்டால் ஒத்துப்பீங்களா? நீதிமன்றம் நீதிபதி உட்காந்துருக்காரு, ஐயா அவர்கள் யுவர் ஆனர் உட்காந்துருக்காரு, எல்லோரும் வக்கீலுங்கெல்லாம் எல்லாம் வாதாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இங்கே நடுவில் இந்த மாதிரி ஒரு புகை போடுறான். ஹோலியில் போடலாம், சினிமாவில் போடலாம், நீதிமன்றத்தில் போட்டால் என்னென்னு அந்த கேள்வி கேட்பானா மாட்டானா? அதாவது லாஜிக் இருக்கணும். அவன் வந்து ஏதோ வந்து இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளில் குழப்பம் உண்டாகணும். இப்போ இந்த இது நடந்தது இப்போ 2010 என்னமோ பார்த்தீங்கன்னா, அந்த பாராளுமன்ற 2002 அப்போ வந்து பாராளுமன்ற தாக்குதல் நடைபெற்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து சுட்டு, நல்ல வேளை வந்து பெருசாக எம்பிகள்லாம் அதில் ஏதோ ஒரு அதை தடுத்த காவல்துறை பெண் அதிகாரியெல்லாம் ஒருத்தர், ஒரு ஆண் அதிகாரி, இவங்கெல்லாம் இறந்தாங்க. உயிரை கொடுத்து அவர்கள் வந்து காப்பாற்றினார்.
பாராளுமன்ற உறுப்பினர்களையும், பாராளுமன்றத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்திய பாராளுமன்றத்தில் வந்து ஒரு வெடிகுண்டு வச்சு வெடிச்சதுன்னா அது வந்து யார் அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்றதோட அது ஒரு அடையாளம். அந்த மாதிரி இந்த பாராளுமன்றத்தில் புகையை போட்டுட்டு அந்த சமயத்தில் 2 குண்டு வெடிச்சிருந்ததுன்னு வைங்க, ஒரு 4 எம்பி ஏதோ ஒன்று ஆயிருந்ததுன்னு வைங்க, அப்போது அவங்களுடைய நோக்கம் வந்து வெறும் புகையை மட்டும் போடுறதா இல்லை வேறு ஏதாவதா அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு கண்டிப்பான நடவடிக்கை அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் மறுபடியும் வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் பாராளுமன்றத்தில் புகை போடுறது, குண்டு போடுறது, கொளுத்தி விடுறது இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருப்பான். அந்த வகையில் நீதிமன்றங்கள் வந்து கொஞ்சம் நீதித்துறையும் வந்து சிந்திக்க வேண்டும். இதையே கோர்ட்டில் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற நம்ம கேள்விக்கு அதுதான் அவருடைய அந்த இதுதான் பதிலாக இருக்க முடியும். நீதிமன்றங்கள் சிந்திக்க வேண்டும். ஓகே சார், மக்களுடைய கேள்விகள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆவலோட காதோடு புதிதாக வந்து ஒரு கட்சியுடைய தலைவரான ஒருத்தர் வந்து அவர் வந்து அங்கே உள்ள ஒரு மத்தியில் உள்ள தேசிய தலைவரை போய் பார்த்துருக்காரு. அவர் தான் வந்து தேசம் முழுக்க கட்சியை நடத்துகிறவர். அவரை பார்த்து தான் நாங்கள் வந்து 1 ஷா 2 ஷா 3 ஷா எந்த ஷாவை பார்த்து பயப்பட மாட்டோம்னு சொன்னால் ஒருத்தர் தலைவர் அவரும் வந்து இப்போ புதிதாக மாநில தலைவரான அவரும் வந்து ஏறத்தாழ 40 நிமிடங்கள் வந்து தனிமையில் சந்திச்சிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால், ஒரு 4 நாளைக்கு முன்னால். அப்போ வந்து அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு 10-12 டிக்கெட் இங்கே விழப்போகுது அமைச்சர்களில். அப்போ வந்து இந்த செந்தில் பாலாஜி, பொன்முடி இதுக்கெல்லாம் முன்னால் இதெல்லாம் இப்போ அநேகமாக நடக்க போகுது. அடுத்தது வரிசையாக அவர் லிஸ்ட் கொடுத்துட்டார். வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆர்ஏசியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை கைதாகிறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நிலைமையே வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் புதிய தலைவருக்கு, தமிழகத்தில் புதிய தலைவருக்கு 2 செய்தி சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம காதோடு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து இந்த விஷயத்தில் இந்த விக்கெட்டு விழுறதோ அதை எப்படி வேணாலும் வச்சுங்க, இது விழுறதெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பது வந்து முன்னாள் மாநில தலைவர், உங்களுக்கு முன்னால் அந்த சீட்டில் நாற்காலியில் உட்கார்ந்தவர் தான். ஏன்னா அவர் ஆந்திராவிலேருந்து மேல் சபையில் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆந்திராவிலேருந்து வேற ஒருத்தர் சத்யநாராயணான்னு ஒருத்தர் எடுத்துட்டாங்க ஒருத்தர். ஸோ இப்போ ஆந்திராவிலேருந்து இல்லை, அது பரவாயில்ல, ஆந்திராவில் இல்லைன்னா வேற எங்கேயாவது மேல் சபையில் எங்கிறதாவது எடுப்பாங்க. ஆக அவர் வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இதை ஒருங்கிணைப்பார். அதே மாதிரி தேர்தலும் போது அவர் வந்து பிரச்சாரத்திற்கு அவரை தாராளமாக பயன்படுத்த வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு தொண்டர் கூட்டம், அவர் பேர் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது வந்து உங்களை வந்து ஒன்றும் குறைவுபடுத்துவதற்காக இல்லை, உங்களுக்குள் அந்த புரிதல் இருந்தால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா அந்த கெமிஸ்ட்ரி சரியாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியையும் அவரிடம் வந்து சொல்லியிருக்காரு. என் வழி தனி வழின்னு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பார். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வந்து எந்த தேர்தல் வந்தாலும் 4வது 5வது 6வது தனியாக தான் கூட்டணி இருப்பான்னு. இவரை செப்டம்பர் மாதத்திற்குள் தமிழ்நாடு, அதாவது மாநில அரசு ஒரு பெண்மணி விஷயத்தில் அடுத்த சில மாதங்களுக்குள், செப்டம்பர் நான் சொல்லுறது இன்னும் அதிகம், ஒரு 3-4 மாதத்துக்குள்ள அவரை கைது செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்று மத்திய அரசு உளவுத்துறைக்கு தகவல். என் வழி தனி வழின்னு இருக்கக்கூடிய தலைவரை கைது செய்வதற்கு அந்த பெண்மணி விஷயத்தில், அந்த பெண்மணி வந்து பக்கத்து மாநிலத்தில் போய் அவங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, யார் தூண்டி விடுறாங்கலாம் சில தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாமல் அதுக்குள்ளே போல நம்ம வந்து என்னன்னால் அவரை கைது செய்வதற்கு இருக்குது. இதையும் நீங்கள் உஷாராக உங்களுடைய, நாங்கள் உளவுத்துறையில் நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் அந்த அடிமட்டத்தில் உள்ளதை வந்து நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அவர் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நம்முடைய கோட்பாடுகளுடன் கொஞ்சம் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார். என் வழி தனி வழின்னு இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது அவரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டியது, அவருடைய நலனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம். ஆனால்
அவரால் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவர் இந்த அடுத்த 2-3 மாதங்களில் அந்த வழக்கை கொஞ்சம் தீவிரப்படுத்தி அந்த பெண்மணி வழக்கை மாநில அரசு அவரை கைது செய்ய துடிக்கிறது என்று தகவல். இதையும் நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 30-40 நிமிடங்கள் அவருக்கு வந்து சில உபாயங்களை சொல்லியிருக்கிறார் என்பது தான். இப்போ நான் முதல்ல சொன்னது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் வழி தனி வழி யாரை வந்து யார் கைது பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு காதோடு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் இன்றைய செய்தி. அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே சார். மக்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.